ஜெயன் ஷாஜியா போகலாமா? அம்மா என்னோட வாட்டர் பாட்டில் காணோம். பேக் செக் பண்ணு. இருக்குமா? சீக்கிரம் வர முடியுமா? சாயங்காலம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வீட்லயே தானே படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்க, எப்படி உனக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம போகுது? ஜெயான் ஷாஜியா இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு அம்மா. சரி, ட்ரெஸ் மாத்துங்க, ஹோம் ஒர்க் பண்ணலாம். இது சரி, அடுத்து இத பண்ணுங்க. சரி அம்மா. இதுவா? ஆமா. ரொம்ப சீமா, வீட்ல பொழுதுக்கும் தூங்குவியா? ஒரு கால் வைக்க கூட இடம் இல்ல. அம்மாவுக்கே உடம்பு சரியில்லை, ஆனா எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் பாருக்காங்க. சீமா, இவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. குழந்தைகளை பாத்துக்கணும், நான் ஆபீஸ்க்கு போகணும், வீட்டை பாத்துக்கணும், இதெல்லாம் யார் செய்வா? பசிக்குது. அடடா, இது எரிஞ்சு போச்சு. கொஞ்சம் பொறு, அப்பா பாக்குறேன். அப்பா எங்களுக்கு ஹோம்வொர்க் செய்யணும், வாங்க எங்களுக்கு ஹோம்வொர்க் சொல்லித்தாங்க. ஆட்டி, மாசம் எவ்வளவு சம்பளம் வேணும் உங்களுக்கு? தம்பி, 3 குழந்தைகள் இருக்காங்க, சமைக்கணும், குழந்தைகளை பாத்துக்கணும். கண்டிப்பா எனக்கு ஒரு 30,000 வேணும். என்ன மன்னிச்சிடு சீமா, இப்பதான் தெரியுது வெளியில வேலை செய்யறதை விட வீட்டு வேலை எவ்வளவு கஷ்டம்னு. வெளியில் சம்பாதிப்பது பெருமை என்றால் வீட்டை பார்த்துக் கொள்வது அதை விட பெருமை. உங்களுடைய கணவர் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சீமாவின் அடுத்தடுத்த கதைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Download ShareChat.